ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது டிசம்பர் மந்த்து போல் நாங்கள் ராமேஸ்வரம் போயிருந்தோம். அங்கே எடுத்த வீடியோ தான். அப்போ வந்து குளிர் கிளைமேட்டு தானே, குளிர் கிளைமேட்டு, மழை வேறு அன்னைக்கெலாம் சாரலாக போட்டுகிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஒரு 5:30 போலலாம் அங்கே ரீச் ஆகிட்டோம். அப்போயே சரியான கூட்டம். ஏன்னா அந்த ஐயப்ப பக்தர்கள், முருகன் பக்தர்கள் இவங்கெல்லாமும் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த கடற்கரையில் வந்து நிறைய பேர் வந்து அவங்க முன்னோர்களுக்கு வந்து திதி கொடுத்துட்டு அந்த பூஜை காரியங்கள்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை பார்த்தோம்னா அந்த கடற்கரையே எப்படி இருந்துச்சுன்னா நல்லா ஓம ஸ்மெல்லு, அந்த இதெல்லாம் ரொம்ப இதாக இருந்துச்சு. நாங்கள் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். குளிர், பசங்க தண்ணிக்குள்ளே இறங்க முடியலன்னு ரொம்ப நேரம் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம். அப்புறம் லைட்டாக அன்னைக்கு சூரிய உதயமே நமக்கு ராமேஸ்வரம் கடலில் தான். வெயில் கொஞ்சம் வர ஆரம்பிச்சோ இல்லையோ பசங்க வந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் நான் வந்து நம்ம ஊர்க்காரவரை வேற அங்கே ஒருத்தரை பார்த்தேன்னா எனக்கு இன்னும் கூட கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. உண்மையிலே பார்க்க மைண்டுக்கு வந்து அவ்வளோ ப்ளசண்ட்டாவோ அவ்வளோ ஒரு வைப்ரண்ட்டாவோ இருந்துச்சு, பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கடலில் மிதக்கிற படகுகளோட அந்த சூரிய வெளிச்சம், அந்த கூட்டம், அந்த காலையிலே எல்லாரும் குளிச்சுட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த அந்த வைப் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பசங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தண்ணினா யாருக்கு தான் ஆசை இருக்காது. அது இந்த கடலில் வந்து அலைகள் ரொம்ப கம்மி. திருச்செந்தூர்லாம் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே கம்மின்றனால பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனால் சின்ன குட்டி அதுலேயும் பயந்துட்டு உள்ளே வரமாட்டேன் அப்படின்ட்டு கரையிலே தான் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தார். அவங்க அண்ணன் தூக்கி தூக்கி கொண்டு வந்து விட்டால் அப்பயும் அவன் ஓடி ஓடி போயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம அப்புறம் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு இந்த 40 வருஷத்தில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து அந்த தீர்த்தம் 21 தீர்த்தத்தில் குளித்தது இந்த டைம் தான். நமக்கு இவ்வளோ ஏஜ் கழிச்சு தான் அந்த பாக்கியம் கிடச்சி. ஆனால் குழந்தைங்களுக்குலாம் இப்போவே அது கிடச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நல்லா கடலில் ஆடிட்டு திரும்ப அதே குளிரோடையே போய் தீர்த்தத்தும் வாங்கினோம். ரொம்ப குளிர் எடுத்துருச்சு. அப்புறம் எல்லோரும் நல்லா குளித்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி சாமி கும்பிட்டுட்டு பிரசாதம் அன்னைக்கு கிடச்சிச்சு கோயிலில். அதையும் திருப்தியாக ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்டு சின்ன சின்ன கிளிப்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்கன்னா இதெல்லாம் பண்ணுவீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ராமேஸ்வரம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டு யூ. பாய்.